அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து சில வினாவிடைகள், முக்கியமான வினாவிடைகள் பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4 மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் புக் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் போயிட்டு பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அதியமான் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ரெகுலரான டெஸ்ட் சீரியஸும் போயிட்டுருக்கு, வீடியோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். 28/12/1885. சரிங்களா? அப்போ எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். கொல்கத்தா, அலகாபாத், மும்பை, சென்னை. சரிங்களா? ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸ் 28 டிசம்பர் 1885 அன்று மும்பையில் உருவாக்கப்பட்டது. உமேஷ் சந்திர பானர்ஜி அதனுடைய முதல் தலைவர். சரியா? அந்த மாநாடுக்கு தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது, ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதுக்காக ஒரு அமைப்பு தான் உருவாக்குனாங்க. பம்பாயில் நடைபெற்றது. மும்பை அப்படிங்கிறது சரியான விடை. டிசம்பர் 31 வரைக்கும் அந்த மீட்டிங் நடந்துச்சு. 28 ஆரம்பிச்சது, 31 வரைக்கும் நடந்துச்சு. முதல் அமர்வில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 72 பேர் கலந்து கொண்டார்கள். தாதாபாய் நௌரோஜி, வாச்சா, ஆலன் ஆக்டவின் ஈயும் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? கரெக்டாக தாதாபாய் நௌரோஜி, டின்சா வாச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் பிரிட்டிஷ் அரசு ஊழியர் ஆலன் ஆக்டவின் ஈயும். இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்பாங்க. முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? ஓகே, சரி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்போது வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. யார்? லார்ட் டப்ரீன் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தாங்க. ஓகே, கூடுதலாக நம்ம சில தகவல்கள் பார்க்கும்போது பத்ருதீன் தியாப்ஜி ஐஎன்சியோடைய முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சரியா? ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர். முதல் பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனி பெசன்ட் சொல்லுவோமா. அப்புறம் ஐஎன்சியினுடைய தலைவராக பதவியேற்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. இன்னொரு கேள்வி, இது நம்ம இதுவரை கேட்டதில்லை, இது இப்படி கேட்கலாம்னா முதல் ஆங்கிலேய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் தான் முதல் ஆங்கிலேய தலைவர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கூடுதலான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ முதல் கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பை. சரியா? அதை நோட் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். எந்த ஆண்டு நடைபெற்ற நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு விஜயராகவாச்சாரி தலைமையேற்றார்? வீடியோ கிளாஸ் பேட்சஸில் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். எந்த மாநாடு எங்கே நடந்திருக்கு, எப்படி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், முக்கியமானது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எந்த ஆண்டு நடைபெற்ற நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு விஜயராகவாச்சாரி. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக இருந்ததுன்னா இந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இது எப்போ நடந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா? ஸோ இந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, நாக்பூர்னு சொல்லிட்டாங்க. நாக்பூரில் நடந்த மாநாடு 1920. கரெக்டாக? விஜயராகவாச்சாரி சேலத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியவர். சரியா? அரசியல்வாதி, வக்கீல். கரெக்டாக? சென்னை மாநில கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய ஒரு முக்கியமான தலைவர். ஸோ கூடுதலாக என்ன தகவல்கள் அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே சேலம், இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சேலம் நகராட்சி கவுன்சில் உறுப்பினராக 1882 இருந்திருப்பார். சரிங்களா? 81 வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டிருப்பார், வழக்கறிஞர் பட்டம் பெற்று. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் நகராட்சி கவுன்சில் உறுப்பினராக 1882 இருந்திருப்பார். 1895 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் பதவியும் வகிச்சிருப்பார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, காங்கிரஸினுடைய ஆலன் ஆக்டவின் ஈயும் அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கிய தொடர்பு இவருக்கு இருக்குது, நட்பு கொண்டவர். சரியா? அந்த முதல் கூட்டம் நடைபெற்றது இல்லையா 1885 டிசம்பர் பார்த்தோம் இல்லையா இப்போது. சரியா? அது மும்பையில் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் முதல் தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தமிழ் தலைவர் அப்படிங்கிறது இவர் தான். சரியா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அதில் 72 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அந்த 72 உறுப்பினர்களில் இவரும் ஒருத்தர், விஜயராகவாச்சாரியும் ஒருத்தர். சரியா?
திலகர் கூட சேர்ந்து தீவிரமாக பணியாற்றியவர் இவர். 1913 மத்திய சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். 1913 மத்திய சட்டசபை உறுப்பினராக, 1882 நகராட்சி உறுப்பினர், 95 மாகாண சட்டசபை, சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்திருப்பார். 1913 மத்திய சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். சரியா? நிறைய பேர் கூட கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, மதன் மோகன் மாளவியா இந்த மாதிரி தலைவர்களுடன் பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். 1920 இந்திய தலைவராக, அதாவது காங்கிரஸுடைய இந்திய தலைவராக நாக்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். சரிங்களா? அப்படி தேர்வு செய்ய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் தலைவரான, தமிழ் தலைவரான பெருமை விஜயராகவாச்சாரிக்கு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 1932 அலகாபாத்தில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், நடைபெற்ற காங்கிரஸினுடைய ஒற்றுமை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் இவர் தான் தலைமை வகிச்சிருப்பார். சரிங்களா? ஓகே. அந்த இப்போ 1920 நடந்துச்சு இல்லையா, அந்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் செஷனில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கம், இதெல்லாம் சேர்ந்து இணைந்து காந்திஜி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒத்துழைமை இயக்க தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மீட்டிங் நடைபெற்றது தான் இவருடைய தலைமையில் நடைபெற்றது. சரியா? ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இந்து மகாசபையினுடைய தலைவராக கூட இவர் இருந்திருக்கிறார். இந்து மகாசபையினுடைய தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார். சரிங்களா? ஓகே. ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குது, உங்களுக்கே தெரியும், சதி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, விஜயராகவாச்சாரி 1920. ஓகேவா? சதி உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டத்தை எந்த ஆண்டில் ராஜாராம் மோகன் ராய் ஆதரவுடன் வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் கேள்வி. வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து தவறாக இருக்கிறது. 1829 இல்லையா? உங்களுக்கே தெரியும், உடன்கட்டை ஏறு வழக்கம், உடன்கட்டை சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறத அப்போதைய கவர்னர் யார் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா? ஸோ 1829 டிசம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 4 டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4. அதாவது இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா, கணவன் இறந்து விட்டால் கதறி அழுவது மட்டும் கிடையாது, அந்த கணவனுடைய உடல் எரிக்கப்படும் போது அந்த உடல் எரிக்க அந்த சிதை இருக்கு இல்லையா, அந்த சிதைக்குள் விழுந்து அந்த பெண்ணும் உயிர் விட வேண்டும். இதுதான் சதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கம். சரிங்களா? எல்லா இடத்துலையும் பரவலாக இது பின்பற்றப்படாவிட்டாலும் முக்கியமாக ராஜஸ்தான், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இந்த பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. சரிங்களா? ஸோ யாராச்சும் போயிட்டு வந்து எரிரத்தியில் விழுந்து சாகத்துக்கு விருப்பம் இருக்குமா? இருக்காது. ஓகே. அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணுறாங்க, சதி மாதா அப்படிங்கிற ஒரு புனித பட்டம் பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உடன்கட்டை சம்பவங்கள் அங்கங்கே நடத்திட்டு தான் இருந்தாங்க. அந்த ஒரு கொடூரமான பழக்கத்தை கண்ட ஆங்கிலேயர்களில் ஒருத்தர் தான் இந்த வில்லியம் பெண்டிங். ஸோ அந்த பழக்கத்துக்கு எதிராக இந்தியர்கள் போராடியவர்களில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். நீ எப்படியாச்சும் வந்து அந்த நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட சிதைக்குள் தள்ளப்படக்கூடிய பெண்கள் எரியும் உடலுடன் தப்பி செல்ல முயன்றாலும் என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்புகளே தள்ளி விட்டுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சரிங்களா பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு எதிராக போராடியவர் ராஜாராம் மோகன் ராய் குரல் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த நிலையில் தான் 1829 வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 உடன்கட்டை ஏறும் பழக்கம் தடை சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வங்காள ஆளுநராக இருந்தவர். அப்போதைய வங்காள ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் பிரபு. ஸோ இவர் தான் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்திருக்கும். ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை குழுவான பிரிவி கவுன்சில் அப்படின்னு இருக்கும், பிரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு. இது 1832 இந்த சட்டத்தை உறுதி செஞ்சது, தடை சட்டத்தை உறுதி செஞ்சுருக்கும். ஓகே. 1829 உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்யக்கூடிய சட்டத்தை வங்காள ஆளுநராக இருந்த பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பார். ஓகே. 1832 இந்த தடை சட்டத்தை உறுதி செய்து அந்த ப்ரிவியூ கவுன்சில், லண்டனில் இயங்கிய உயர் ஆலோசனை குழுவான அந்த ப்ரிவியூ கவுன்சில் உறுதி செஞ்சுருக்கும். சரிங்களா? இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளில் இந்த தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? ஓகே. சுதந்திரத்துக்கு பின்னாடி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழக்கம் சில இடங்கள்லாம் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சம்பவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருசாக சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்திருந்தால் கூட அதுக்கப்புறம் ராஜஸ்தான் அரசு என்ன பண்ணியிருக்கோம், உடன்கட்டை தடை சட்டம் அப்படிங்கிறத 1987 கொண்டு வந்திருக்கோம். 1988 நாடாளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேவா? இது கூடுதலான தகவல்கள். ஸோ இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் சொன்ன இயர்ஸ் எல்லாமே முக்கியம். ஸோ யார் கொண்டு வந்தாங்க? வில்லியம் பெண்டிங் பிரபு, வங்காள கவர்னர். ஓகே, 1829 கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள், யுகந்தர் அப்படிங்கிற புரட்சி பத்திரிகையை இந்திய விடுதலை போராட்டத்தின் போது எந்த மொழியில் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேவா? யுகந்தர் அப்படிங்கிற புரட்சி பத்திரிகை அது வந்து வங்க மொழியா, இந்தி மொழியா, மராத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுகந்தர் இல்லை, அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுகந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. யுகந்தர் அப்படி இல்லைன்னா ஜுகந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் வங்காளத்தில் செயல்பட்ட ஒரு முக்கியமான புரட்சிகர இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த யுகந்தர் அப்படிங்கிற புரட்சி பத்திரிகை வந்து வங்கமொழி பத்திரிகை. நோட் பண்ணிக்கோங்க. என்ன மொழி பத்திரிகை? வங்கமொழி பத்திரிகை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 12th புக்லேயும் நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம், நம்ம புக்லேயே இருக்கும். ஓகே. ஸோ நோட் பண்ணாதவங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யுகந்தர் அப்படிங்கிற புரட்சி பத்திரிகையை இந்திய விடுதலை போராட்டத்தின் போது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க மொழி. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம் யுகந்தர். சரிங்களா? யுகந்தர் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது பெங்கால் நியூஸ் பேப்பர். சரிங்களா? ஸோ 1905 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கும், வங்க பிரிவினை அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ யுகந்தர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி புரட்சிகர வங்காள பத்திரிகை, ரெவல்யூஷனரி பெங்காலி நியூஸ் பேப்பர். சரிங்களா? ஓகே. ஆரோபிந்தா. யார்? ஆரோபிந்தா ஸ்டார்ட் பண்ணது யார்? ஆரோபிந்தா. சரிங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ வேறு என்ன முக்கியமான பத்திரிகைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேறு ஃபஸ்ட்டு பத்திரிகை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண முதல் செய்தித்தாள் அப்படின்னா பெங்கால் கெசட் அப்படின்னு இருக்கும். அகஸ்டஸ் இக்கி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரால் ஸ்டார்ட் பண்ணது இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள் பெங்கால் கெசட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் தமிழில் இருக்கக்கூடிய தமிழில் வெளியான முதல் பத்திரிகைகள் இது எல்லாமே சென்னையை மையமாக கொண்டு தான் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சிப்பாய் காலத்துக்கு முன்னாடி ஏதாவது நாளிதழ்கள் வெளியிடப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார மாததழ்கள் வந்து வெளியே வந்திருக்கும். இருந்தாலும் அச்சு சட்டம் அப்படிங்கிறது கொடுமையாக இருந்திருக்கும், உங்களுக்கே தெரியும், படிச்சிருப்போம். ஸோ அதனால் சரிவர வெளியிடப்படாது. சிப்பாய் காலத்துக்கு பின்னாடி ஆங்கிலோ இந்திய பத்திரிகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளிதழ்கள், வார இதழ்கள், மாதழ்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேசப்பற்று மிக்கவர்கள் வந்து தனித்தனியாக இதழ் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 1878 இந்து அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னது? இந்து. 1878. சரியா? தமிழை பொறுத்த வரைக்கும், ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பத்திரிகை, ஆங்கிலம் அறியாத மக்களுக்கு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்து பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணது யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர். அவரே வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சுதேசமித்திரன் 1882 வார இதழாக தொடங்கி 1887 வாரம் வந்து 3 முறை வெளியீடாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1889 நாளிதழாக மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்று. ஓகே. ஸோ முக்கியமானது. அப்புறம் திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை நீதி கட்சி சார்பாக 1916 தோன்றிய ஒரு நாளிதழ் திராவிடன், அது ஒன்று முக்கியம். அப்புறம் தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. சரிங்களா? தேசபக்தன் யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ இந்த கொஷின் முடிஞ்சது இல்லையா? வங்க மொழி. நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓகே. அடுத்து பாருங்கள், 1890 சாவர்கரும் அவருடைய சகோதரம் இணைந்து தொடங்கிய மித்ரமேளா அப்படிங்கிற ரகசிய அமைப்பு எந்த ஆண்டு அபினவ் பாரத் என்கிற அமைப்புடன் இணைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து
அபினவ் பாரத் அப்படிங்கிற அமைப்புடன் எப்போ இணைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மித்ரமேளா அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினது யார் அப்படின்னா சாவர்கர் அவருடைய சகோதரர் 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபினவ் பாரத் அப்படிங்கிற அமைப்பு கூட சேர்த்திருக்காங்க. அபினவ் பாரத் சொசைட்டி, இளம் இந்தியர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சார் பிரதர்னு சொன்னீங்களே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாவர்கர், விடி சாவர்கர், விநாயக் தாமோதர் சாவர்கர் அப்படிங்கிறதும் அவருடைய பிரதர். சரியா, அவருடைய பிரதர் யார்? கணேஷ் தாமோதர் சாவர்கர். விநாயக் கணேஷ் ரெண்டுமே விநாயகர் கணேஷ் எல்லாம் ஒன்று தானே. சரி, ஓகே. விநாயக் தாமோதர் சாவர்கர், கணேஷ் தாமோதர் சாவர்கர் அப்படிங்கிறவங்க சேர்ந்து 1904 நமக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த அமைப்பு. சரிங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ கேள்வி என்ன? நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த என்கிற அமைப்பு எந்த ஆண்டு அபினவ் பாரத் அப்படிங்கிற அமைப்புடன் இணைந்தது? 1904. ஸோ கொஷின் நம்பர் 5க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1904. சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அபினவ் பாரத் சொசைட்டி, இளம் இந்தியர் சங்கம் அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1904. ஓகே, சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு. அடிக்கடி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சாவர்கர் அவருடைய பிரதர் 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண இந்த இளம் இந்தியர் சங்கம். ஓகே, அது முக்கியம். மித்ரமேளா அப்படிங்கிற ரகசிய அமைப்பு அபினவ் பாரத் அப்படிங்கிற அமைப்பு கூட இணைந்திருக்கும். சரியா, அது நோட் பண்ணிக்கோங்க. இது இப்போது இந்த மித்ரமேளா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் நாசிக் இருக்கு இல்லையா, அங்கே ஃபவுண்ட் பண்ண ஒரு அமைப்பு. சரிங்களா, அதையும் இங்கே இனிஷியலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாசிக்கில் மித்ரமேளான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது என்ன மாறிச்சு, யங் இந்தியா சொசைட்டி, அபினவ் பாரத் சொசைட்டி, இளம் அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, முடிஞ்சுதா? ஓகே, சரி. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலான தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.